மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன்னுடைய வார்த்தைகளாலேயே நீ குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். யார் வார்த்தைங்க? நம்முடைய வார்த்தை. பிசாசு நம்மக்கிட்ட அவன் எதையோ சொல்லி அவனோட ஒத்து போக சொல்லி கட்டாயப்படுத்தி கேட்குறானா, என்னோட ஒத்துக்க, நான் சொல்கிறத கேட்டு அதை ஒத்துக்க, நீ ரொம்ப நாளைக்கெல்லாம் நல்லா வாழ முடியாது, ஒத்துக்க, உனக்கு தான் வியாதி இருக்குல்ல, நல்லாலாம் வாழ முடியாது, ஒத்துக்க, சீக்கிரம் சத்தா கூட பரவாயில்ல, அப்படி சொல்லு. நம்மக்கிட்ட ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் அன் அக்ரிமெண்ட். நம்ம ஒத்துக்கிறத அவன் எதிர்பார்க்குறான். அவன் பெரிய நம்மளை கொல்லலாம் வேண்டியதில்லை, அவனோட ஐடியாவை நம்ம ஒத்துக்கிட்டா போதுங்கிறான். அவன் ஐடியாவை நம்ம ஒத்துக்கிட்டா அந்த ஐடியாவே நம்மளை கொன்றும், அது அவனுக்கு நல்லா தெரியும். அவன் ஆலோசனையை நம்ம ஏற்றுக்கிட்டா அந்த ஆலோசனை நம்மளை கொன்றும், நம்ம உருப்பட மாட்டான், விளங்காது, இந்த பிள்ளைகள்லாம் என்னத்தை படிக்க போகுதுங்க, இப்படி எதையாவது அவன் சொல்கிற ஐடியா. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும், நம்மளை அழிக்கிறத அவனுடைய நோக்கம். அது எங்கே ஆரம்பிக்கிறான்? பொய்யில் ஆரம்பித்து அதை நீ ஏற்றுக்க, நான் சொல்கிற பொய்யை ஏற்றுக்க, நம்பு அப்படிங்கிறான். அந்த பொய்யை நம்பி அந்த பொய்யை ஏற்றுக்கிட்டான். பார்த்தீங்களா ஒருத்தன் அந்த பழத்தை திங்கிறதுக்கு? அவன் சொல்கிற பொய்யை கேட்டு அதை ஏற்றுக்கிட்டான். அக்ரிமெண்ட். பிசாசு சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கிட்டான் அவன், அக்ரிமெண்ட். அதை ஏற்றுக்கிட்டான், கடைசிக்கு சாப்பிட்டுட்டான், செத்து போனான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சாவு எங்கே வருகிறது? நாமே பிசாசு கொடுக்குற ஆலோசனையை ஏற்றுக்கிட்டு அதை அப்படியே நம்மளும் சொல்கிறது. விசுவாச அறிக்கைன்னா என்ன? கர்த்தர் சொல்கிறத கேட்டு அப்படியே அறிக்கை பண்ணுறது. இவன் ஒருத்தன் வர்றானே, இவன் சொல்கிற பொய்யை கேட்டு ஆமாம் அப்படித்தான் அப்படின்னு சொன்னால் அந்த அறிக்கை அது வேலை செய்து விடுகிறது. விசுவாச அறிக்கைன்னா கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கேட்டு அதை பேசுனீங்கன்னா அது உங்களை வாழ வைக்கிறது. இங்கே பிசாசு சொல்கிற பொய்யை கேட்டு அதை ஏற்றுக்கிட்டா அக்ரிமெண்ட் மட்டும்தான், வேறு ஒன்றும் கேட்கல. ஆமாம் அப்படித்தான், இதுக்கு மேலே எப்படி உருப்பட முடியும், நம்ம என்ன இவ்வளவு வயசாகி போச்சு, நம்ம என்ன மக்களாம் மந்த புத்தி தானே அப்படின்னு சொல்லி நாம் இப்படியே அது மாதிரி பேசுன்றான். நம்ம நிறையா பேசியிருக்கோம், நமக்கெல்லாம் விளங்காதுங்க, தமிழ் வராது, இங்கிலீஷ் வராது, எந்த பாடமும் வராது, இப்படி வராது, தெரியாது, புரியாது, இப்படியா பேசி அப்போ அந்த புத்தி என்னது? மந்த புத்தி ஆயிடுது. இதுக்கு மேலே என்னால் முடியாது, படுத்துக்குது. உங்கள் மனசு படுத்துக்குது, உங்கள் மனசு படுத்துருக்குது. உங்கள் மனசு ஏதாவது என்னாலலாம் முடியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க, இந்த மனசு அப்படி சொல்லுது. ஆனால் வாழ்க்கையை வாழ்கிறோம். பெற்றோர் கொடுத்த ஆசீர்வாதம் கொஞ்ச நாளைக்கு இருக்குது, அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறமா நாம் எழும்பி நாம் வேலை செய்து கர்த்தருடைய பலத்தினாலே நாம் சம்பாதித்து நம்ம பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டிய ஒரு காரியம் வருது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு இது வராது, அது வராது, இந்த வேலை கிடைக்காது, அந்த வேலை கிடைக்காது அப்படி சொல்கிறப்ப தான் சொல்லுவாங்க, விளங்காமுஞ்சி வேலைக்கு போனாலும் வேலை கிடைச்சாலும் கூடி கிடைக்காது. அப்படி நிறைய நடக்குது பார்த்தீங்களா? ஏன்னா இவர்களுடைய நம்பிக்கை அது. அந்த பிசாசு அந்த நம்பிக்கையை இவங்க இருதயத்தில் உண்டாக்கி விட்டான். அப்புறம் அதை பேசுகிறாங்க, அது நடந்துருது. இங்கே உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். இதில் என்ன? இப்போ ஆரம்பத்திலேருந்து என்ன வாசித்தான்? பிசாசுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், 2 ராஜ்யங்கள் இருக்குது.
நீங்கள் எந்த ராஜ்யத்துக்கு அனுகூலமாக உங்கள் வாயால் நீங்கள் பேச போகிறீங்க? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அனுகூலமாக பேசுனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் தேவனுடைய ஆளுகை, ஆசீர்வாதம் எல்லாம் உண்டாகிறது. ஆனால் பிசாசுடைய ராஜ்யத்துக்கு ஒத்து போனால் அவன் சொல்கிறத கேட்டால் அதை ஏற்றுக்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டான், அதை பேசிடுவோம். அப்போ பேசினா நடந்துடும். உங்கள் வாயிலிருந்து என்ன வருகிறதோ அது நடக்கும். அதனால் பேசியே தீருவோம், நடந்தே தீரும். நம்ம நினைக்கிறோம் நமக்கெல்லாம் சிருஷ்டிப்பின் திறன் இருக்குங்களா, நம்மளாம் சிருஷ்டிக்க முடியுமா அப்படின்னா அது என்ன நடந்துச்சு பாருங்கள். நமக்கே விளங்கலை, நமக்கு புரியலை. நம்ம என்னத்தெல்லாம் நம்பணுமோ, எதைத்தான் பேசணுமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் வந்துருச்சு. இது நாள் வரைக்கும் நம்ம எதை நம்பணுமோ, நம்ம பெற்றோரோ பெரியவர்களோ எதையோ சொல்லியிருக்கலாம், அதை நம்பணும், அது பேசுகிறோம், அதுதான் இது நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இப்படி கெட்டு போக வேண்டியதில்லை, உன் வார்த்தைகளை சரி பண்ணலாம், நான் சொல்கிறத நம்பு. இந்த உலகம் பொய்களுக்குள்ளே கிடக்குது, அந்தகாரத்துக்குள்ளே கிடக்கு, அசுத்தத்துக்குள்ளே கிடக்கு. நீ அதையே கேட்டு அதை நம்பி ஏன் அப்படி தான் இருக்கணுங்கிற? உனக்கு வாழ்க்கை நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது, ஜீவ பாதை இருக்கிறது, ஜீவ வார்த்தை இருக்கிறது. ஜீவாதிபதியாக இயேசு அதை நமக்கு கொடுக்குறார். நம்ம அந்த வார்த்தையை கேட்டு அதை பேசினா நீ நீதிமான்னு முதல்ல சொல்லிடுறாராம். குற்றவாளிங்கிற போய் நீதிமான்கிறத பேசி சொல்லிடுறாராம். நீங்கள் நீதிமான், நம்ம என்ன நீதிமானா? இல்லை, இப்போ அவரை ஏற்றுக்கிட்டா அதனால் நம்மளை நீதிமான்னு சொல்கிறார். நம்ம சொல்கிறது பேச்சு இல்லை, அவர் என்ன சொல்கிறாருங்கிறது தான் சரி. நம்ம குற்றவாளி, நம்ம பாவி, இதைத்தான் இந்த உலகம், கிறிஸ்தவ உலகமும் இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ என் பிள்ளை ஆகிட்டியா நீ நீதிமான், என் பிள்ளை ஆகிட்டியா நீ பரிசுத்தவான், என் பிள்ளை ஆகிட்டியா என் மகிமையை நான் உனக்கு கொடுக்குறேன், என் பிள்ளை ஆகிட்டியா கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக வைக்கிறேன், நான் என் பிள்ளை ஆகிட்டியா நீ என்னால் பிறந்தால், தேவனால் பிறந்தவன், உலகத்தை ஜெயிக்கலாம். உலகத்தைங்கன்னா ஒட்டுமொத்த உலக பிசாசையும் உலக மக்களையும் சேர்த்து, அதுதான் உலகம்னு சொல்லுது. உலகத்தை ஜெயிக்கலாம், தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கும். அப்படி ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கு சில வார்த்தைகளை அபியாசப்படுத்துறதற்காக நான் உங்களை சம் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் அதில் நடத்த போகிறேன். நீங்கள் பேசுகிறது எப்படி பேசுறதுன்னு. இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன்னு அதையும் வாசிச்சிடலாம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்ளும் போது அது சத்தியமாக இருக்கிறது. அது நமக்கு மகிமையின் மேல் மகிமையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. பெரிய போட்டி. அது தேவனுடைய ராஜ்யம் பிசாசுடைய ராஜ்யம் பிரிக்கிறார். என் வார்த்தையை பேசிக்கிட்டு இருந்தால் அது தேவனுடைய ராஜ்யம்ன்றார். பிசாசு வார்த்தையை பேசிக்கிட்டு இருந்தால் நீ பிசாசோடைய ராஜ்யத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்றார். இது ஒன்றும் உருப்படாதுன்னு நீங்கள் சொல்லும்போது பிசாசுடைய வார்த்தையை பேசி அவனுடைய ஆளுகைக்குள்ளே போய் அவனுடைய ராஜ்யத்திலிருந்து அவனுக்கு நன்மையாக ஏதுவா என்னத்தையே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றார். நம்முடைய வார்த்தைகள் மிகவும் அளந்து சரியாக பேசப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றன. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பேசுகிற எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறது. தேவன் எப்படி சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறாரோ அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் சிருஷ்டிகர்த்தாக்களாக இருக்கின்றீர்கள். அவர் பெரிய சிருஷ்டிகர், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிருஷ்டிக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள். அவர் பெரிய சிருஷ்டிகர், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி பேசி அப்படி சிருஷ்டிக்கிறவர்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் நன்றாக செய்வார், செய்கிறார், செய்வார், பெற்றுக்கொள்கிறேன். அப்படியே உங்கள் வாய் பேசுதா? கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இடையில ஏதாவது ஓட்டுனோம்னா ஒன்றும் சரியில்லைங்க,
ஏறுமா தேராதான்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க, ஏதோ வாழ்க்கை போகுதுங்க அப்படின்னா அது வேலை பார்த்துருது. ஒருத்தர் கெடுக்கணும்னே இருக்கான், உங்களை இப்படி ஏதாவது பேச வைக்கணும்னே இருக்கான். ஆனால் ஒருத்தர் இருக்கிறாரு, என் வார்த்தையை பேசினேன்னா ஆசீர்வாதம் வருது. சிருஷ்டிக்கும் வல்லமை உங்களுடைய வார்த்தையில் இருக்கு. இப்போ மருந்தெல்லாம் சாப்பிட்டு சோகமாகிறது ரைட்டு, ஆனால் மருந்து சாப்பிடாமே சோகமாகிற ஒன்று இருக்க தான் செய்யுது. அது உங்களுடைய இருதயமும் உங்களுடைய வாயின் வார்த்தையும் அது ஒத்து போகணும். ரட்சிக்கப்படுறதுக்கு எப்படி இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணீங்களோ, உங்கள் சுகத்துக்கும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை தீர்ந்து சண்டை தீர்ந்து சமாதானம் வர்றதுக்கும் சரி, அல்லது உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கி உங்களுக்கு தெளிந்த புத்தி வர்ற விஷயமும் சரி, அந்த பிசாசு போட்ட தடைகளெல்லாம் நீங்கி ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கிறதும் சரி, எல்லாவற்றிலுமே நீங்கள் பேசுகிறது தான் நடக்கிறது என்று நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம பேசி பேசி தான் கெடுக்கிறோங்கிறத நமக்கு தெரியாமல் அப்படியே போய்கிட்டே இருக்கோம். பார்த்தீங்களா, நம்ம சரியாக பேசிட்டா சரியாக நடந்துடும். ஆனால் என்ன பிரச்சனை, சரியாக பேச முடியாத அளவுக்கு அம்புட்டு ப்ரெஷர். ஒன்றும் சரியில்லைங்க, ஒன்றும் சரியில்லைங்கிறது தான் தெரியுமே. அவர் சிருஷ்டிக்கும் போதே அவர் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா. அப்போ அது ஒன்றும் வினோதம் கிடையாது. ஒழுங்கின்மை வெறுமையும் ஆரம்பத்திலே இருந்துச்சு. அதை அவர் ஒழுங்குபடுத்திட்டார். வெளிச்சத்தை வர சொன்னார், ஆகாய விரிவு வர சொன்னார், பூமி உண்டாக சொன்னார், புல் பூண்டு செடி கொடி உண்டாக சொன்னார், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாக சொன்னார். அப்புறம் காட்டு மிருகம் நாட்டு மிருகம் தண்ணீரில் இருக்க அந்த நீந்துகிற ஜீவராசிகள் ஆகாயத்து பறவைகள் எல்லாம் உண்டாகட்டுன்னாரு. மனுஷனையும் உண்டாக்கி, அப்பா நீ நல்லா ஆண்டுக்க, உன் கண்ட்ரோலில் எல்லாத்தையும் கொடுக்குறேன், நீ சொன்னதெல்லாம் அது குளம் கேட்கும். ஆடு மாடு முதல் கொண்டு எல்லாம் நீ சொல்கிறத கேட்கும். இங்கே இருக்க பிசாசு நீ சொல்கிறத கேட்டு அடங்கித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்தாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கற்று இருக்கிற எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய பெரிதான திறமையை உங்கள் இருதயத்திலையும் உங்கள் வாயிலையும் வச்சிருக்கிறாரு. எல்லாம் உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய வாயிலும் இருக்கிறது. அதனால் நீங்கள் பேசுகிறது படி நடக்கும். பேசுறது மட்டும் சரியாக பேசணும். நான் சொல்கிறேன், நியாய தீர்ப்புக்கு நம்ம போய் ரட்சிக்கப்பட்டு பரலவும் போயிடுவோம். அங்கே போன ஒரு பாடு அவர் கேட்பார், ஏன்டா நான் எத்தனை தடவை நீ இப்படி கரெக்டாக பேசணும்னு சொன்னேன், நீ எத்தனை தடவை மாற்றி மாற்றி பேசின கேட்பார். அடிக்க போகிறதில்ல, தண்டிக்க போகிறதில்ல. ஆனால் நீ சரியாக பேசியிருந்தேன்னா நீ எவ்வளோ உயர்ந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நீ அங்கே பரலோகத்தில் அங்கே நீ வந்திருக்கலாம், ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே நீ வந்திருக்கலாமே. இப்போ நீ செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை தான் நான் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்குறப்ப ஒரு ஒரு 1லேருந்து 100 வரைக்கும்னா ஒருத்தர் 7-8 மார்க் தான் வாங்கியிருக்கான், ஒருத்தர் 35 வாங்குறேன், ஒருத்தர் 60 வாங்கிட்டான். அங்கே போய் உட்காந்து அவனுக்கு மட்டும் 60லாம் கேட்க முடியாது. இங்கே நமக்கே தெரியும், நம்ம செஞ்ச வேலையெல்லாம் நம்ம பேசுகிறதெல்லாம் நமக்கு தெரியும். சரி 7-8 சரி ஓகே, அது பரலோகம். அட்லீஸ்ட்டு 7-8 இருந்தாலும் அது பரலோகம். அல்லேலூயா. அட்லீஸ்ட் என்ன பரலோகமாவது கொண்டு வந்து சேர்த்தீங்களே ஆண்டவரே, அதுக்கு நன்றி அப்படி சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் இங்கே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தா நம்முடைய வாழ்க்கையை இங்கேயே பரலோகம் போல மாற்றவும் செய்யலாம். அங்கேயும் பெரிய ஒரு ரிவார்டு நமக்கு வைத்திருக்கிறார். இங்கே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இருதயத்திலே தேவனுடைய ராஜ்யம் உள்ள பரலோகம் அங்கே இருக்குது, பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே வருது. இதை பரலோக ராஜ்யமாக காத்துக்கணும். இதை பிசாசோடைய அந்த நரகம் மாதிரி இதை ஆக்கக்கூடாது. சிலர் அதை நரகமாக ஆக்கி வச்சுக்கிட்டா, ஐயோ நரகம் 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 அப்படி சொல்லி நரமாக நம்ம தான் நரகத்தை ஆக்கிக்கிட்டோம். இப்போ அதை சொல்லலாம், இருளே அகன்று போ அப்படி சொல்ல, வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லுகிறேன் நீங்கள் சொல்லலாம். வெளிச்சம் பிரகாசிக்க கிடவது. கர்த்தர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கிடவது.
இன்றைக்கு இருண்டு கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதி இருண்டு கிடக்காக எல்லாம் வெளிச்சம் உண்டாக கிடவது. நீங்கள் சொன்னால் உண்டாகும். என் சிருஷ்டிப்பின் வல்லமை உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விசுவாசத்துக்கும் அந்த வார்த்தைக்கும் இருக்கிறது. இந்த மனசு தூங்குற மனசை இப்போ எழுப்பி விடணும். நமக்கு இதெல்லாம் முடியாதுன்னு படுத்திருக்கமே. நம்ம ஆளை பார்த்தாலே சிலரை பார்த்தவொடனே இவங்கெல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஆள் முகத்தை பார்த்தவொடனே தெரியுது. அப்போனா அந்த முகத்தில் இவ்வளவு சோர்வு தெரிஞ்சால் அந்த இருதயம் எவ்வளவு சோர்வாக இருக்கும். இருதயத்தில் இருக்க சோர்வு தானே முகத்தில் வெளியே வந்துருச்சு. அப்போ தூங்குற அந்த மனசை எழுப்பி விடணும். அது சொல்கிறாரு, கண் இருந்து காணாமலும் காது இருந்து கேளாமலும் அப்படின்றாரு. இருதயத்தில் உணர்ந்து அப்போ அந்த மனசு கர்த்தருடைய பிரசன்னம் வந்து ஆமாம் அவர் வந்து என்ன சரி நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னு இந்த மனசு படுத்துக்குது, தூங்குது. தூங்காட்டியும் கண்ணை மூடிக்குது. கண் இருந்து காணாமல் கண்ணை மூடிக்கிறேங்குது. இந்த தூங்குற மனசை இப்போ எழுப்பி விடணும். எழுப்பி விட்டால் நீங்கள் ஆசீர்வாதமாக மாறிடுவீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக, உங்கள் வீட்டாருக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் சீக்கிரமாக போனால் தேவலை. நான் சொல்லுவேன், நீ சீக்கிரமாக போய் நீ போயிடுவ. ஆனால் இங்கே இருந்தால் நீ உயிரோட இருந்தால் உன் பிள்ளைகளுக்கு ஒரு பலனா இல்லையா? நீ பூமியில் இங்கே இன்னும் சுகமாக இருந்தால், நீ இங்கே இருந்தால் உன் பிள்ளைகளுக்கு நீ இருக்கிறங்கிறத ஒரு பலன் இல்லையா? நீ ஒன்றும் பெரிய சாதிக்க வேண்டாம், எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அப்பா இருக்காங்க சொல்லிக்கிடுவாங்கல்ல, அதுவே அவங்களுக்கு ஒரு பலன். அதனால் நீங்கள் இருக்கணும். போகிறேன்னா போயிடுவீங்க. அது கஷ்டமா? போயிடலாம். ஆனால் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் வீட்டாருக்கு பிரயோஜனம். நீங்கள் இருக்கணும், சுகமாக இருக்கணும், ஒரு பலனாக இருக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கணும். என் மனைவி ஒரு இடத்துல டாக்டர்கிட்ட போய் பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு வயசு என்னம்மா? 75. அப்போ உங்கள் பிள்ளைகள்லாம், எங்கள் பிள்ளைகள்லாம் நான் தான், பேர பிள்ளைகளை நான் தான் பார்க்கணும். உங்களுக்கே யாராவது உதவி செய்யணும். அப்புறம் கிட்ட நீங்கள் பேர பிள்ளைகளை பார்ப்பீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க, என் பேர பிள்ளைகளை நான் பார்ப்பேன். அந்த டாக்டருக்கே ஆச்சரியமா, 75 வயசில் இங்கே வந்துட்டு என் பேர பிள்ளைகளை நான் கவனிச்சிருவேன் பார்த்துருவேன்னு சொல்லுதுன்னு. அது மனதில் ஒரு பெரிய தைரியம் இல்லையா? அவங்க 75னா அது இன்னுமே இதை பார்க்க 4 ஆள் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற போது, நான் என் பேரப்பிள்ளைகளை பார்த்துருவேன் அப்படின்னா, அந்த பொதுவாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய இருதயத்தின் நிலைமைக்கும் கர்த்தருடைய வசனத்தை தன்னுடைய இருதயத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு இருதயத்தோட நிலைமைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களே. நான் சொல்கிறேன், இங்கேருந்து வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க சீக்கிரமாக வயசாக மாட்டீங்க, சீக்கிரமாக வியாதியாக மாட்டீங்க, சீக்கிரமாக சாக மாட்டீங்க. வயசாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பலன் அடைவீங்க, வயசு திரும்பி வந்தது போல் ஆவீங்க. வசனம் அப்படி தானே சொல்லுது. உங்கள் வயது திரும்ப ஆகுமா? நம்பலாமா? எந்திரிச்சு அறிக்கை பண்ண போகிறேன். எல்லாம் எழுந்திரிக்கலாம். மீதி இருக்கிற நேரம் அந்த அறிக்கைக்கு, உங்கள் மனசை எழுப்பி விடுறதுக்கு, தூங்குகிற உங்களுடைய மனதை நீங்கள் எழுப்பி விடுவதற்கு, இதுவரைக்கும் எதையாவது உளறி கொண்டிருந்த வாய் இனிமே உளராதபடிக்கு சரியானபடி கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு. ஏனென்றால் உங்களுடைய வாயின் வார்த்தையின்படி ஆகும். நீங்கள் சொல்லுகிறதுபடி ஆகிறது. நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் விசுவாசத்தோடு பேசுகிற வார்த்தை அது காரியமாகிறபடியாலே அது சிருஷ்டிக்கும் திறன் உள்ளதாக இருக்கிறது. ஆதலால் சிருஷ்டிக்கும் திறமை இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய வாயையும் சரியாய் பயன்படுத்துவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் தூங்கினாக்க பிசாசு போட்டு தள்ளிடுறான், அப்படியே படுக்க வைக்கிறான். படிக்கிற பிள்ளைங்க இதுக்கு மேலே எனக்கு வராது, அப்படியே வராதுன்னு அப்படியே போயிடுது. ஆனால் பெற்றோர் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டாக்க, இல்லை நீ படிக்கலாம், மற்றவங்களுக்கெல்லாம் மண்டைகள் மூளை இருக்குது, உனக்கு மண்ணா களிமண்ணாக இருக்குது, நீ எந்திரி நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் உற்சாகப்படுத்தி படிக்க வச்சாக்க அது பெரிய அற்புதமாக நீங்கள் காரியம் சாதிச்சதாக முடியும். உங்கள் பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ வாலிப பிள்ளைகளாக இருக்குன்னு சொல்கிறேன் நான், உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக முடியும், மேலும் மேலும் வளர முடியும். ஏன்னா கர்த்தர் உங்களை வளர்க்கிறேங்கிறாரு. கர்த்தருடைய முகம் உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி
பிரசன்னமாக்கி அவர்களுக்கு ஆசீர்வதித்து காத்து சமாதானத்தை கட்டளையிடுவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. அதை காப்பாற்றிக்கலாமா? கொடுத்ததை காப்பாற்றிக்கலாமா? அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுறாரா? பிரசன்னமாக்குறாரா? ஆசீர்வதிக்கிறாரா? காக்குறாரா? சமாதானம் தருகிறாரா? உங்களோட குடும்பம் அப்படி பரலோகமாக மாறுதா? நரகம் போல இருக்க குடும்பத்தை பரலோகமாக மாற்றக்கூடிய திறமை உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு அனுகூலமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையை நான் பேசும்போது ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தையை பேசி ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பேசி பிசாசுடைய கிரியைகளை அழிக்கிறேன். எனக்குள்ளே தெளிந்த புத்தி உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தையினாலே, கர்த்தருடைய ஆவியினாலே எனக்கு தெளிந்த புத்தி உண்டாகிறது. பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உண்டாகிறது. அல்லேலூயா. தெளிந்த புத்தி உடைய ஆளாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்படுத்துகிறேன். ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறேன். இன்று முதல் என்னுடைய முகம் பிரகாசமாக ஆரம்பிக்கும். தூங்கல் முகமாக இல்லாமல், சோர்ந்து போன முகமாக இல்லாமல், சந்தோஷமான உற்சாகமான முகமாக பிரகாசிக்கிற முகமாக மாறப்போகிறது. மாறப்போகிறது. உங்க இருதயம் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. கண்ட கெட்ட பிசாசுடைய பொய்யான வார்த்தைகளை நம்பாம இருக்கிறதும், கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை நம்புறதும் நம்ம கண்ட்ரோலில் தானே இருக்கு. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கிட்டு சரியா பேசலாமா? சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் வாயின் வார்த்தையின்படியே ஆகும். ஆதலால் இப்பொழுது என்னுடைய சரீரத்துக்கு நான் கட்டளையிடுகிறேன். சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியும் சரியாக என்று, சரியாக என்று, சரியாக என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். சரியாக, சுகமாக, பலனடை. சரியாக, சுகமாக, பலனடை. எழும்பி பிரகாசி. எழும்புவேன், பிரகாசிப்பேன். ஆசீர்வாதமாக கர்த்தர் என்னை வைக்கிறார். நான் எழும்புகிறேன், பிரகாசிக்கிறேன். என் மனமே தூங்காத, எழுந்துரு. என் மனமே தூங்காதே, எழுந்துரு. முடியாது என்ற பேச்சை உன்னை விட்டு நீக்கு. எழுந்துரு. கர்த்தரை தான் சொல்றார், எழும்பி பிரகாசி. அவர் தூக்கி விடுறேன்னு சொல்லலை, எழும்பி பிரகாசி. எலும்புன்றார். உங்க மனசை பார்த்து எலும்புன்னு சொல்லுவீங்களா? மனமே, மனமே எழும்பு, பிரகாசி. எழும்பு, பிரகாசி. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் சொல்லுங்க. என் வயது வாழ வயது போல் ஆகிறது. என் வயது வாழ வயது போல் ஆகிறது. இந்த மைண்டு தான், மனசு தான் சரீரத்தை ஆளுது. மனசு தூங்குச்சுன்னா சரீரம் தூங்கிடும். மனசு செத்து போச்சுன்னா அப்புறம் அவனை எழுப்பவே முடியாது. என் வாழ்க்கையே முடிஞ்சு வச்சுங்க. அப்படி ஆள கூட கர்த்தர் அந்த உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்கு அங்கே போய் என்னத்தையும் சொல்லி ஒரு பெரிய சேனை எழுப்பி விட்டு போயிட்டார். இங்கேயும் ஒரு பெரிய சேனை எழும்புகிறது. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒரு சேனையாய் நீங்கள் எழும்புகிறீர்கள்.
எழும்பி பிரகாசிக்கிறீர்கள். இந்த உலகத்து ஜனங்களுக்கு கர்த்தருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிற ஆட்களாய் நீங்கள் இருக்க போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய கரங்களில் ஒரு கருவியா இருக்க போறீங்க. அவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஒரு எலியாவா இருப்பீங்க, ஒரு எலிசாவா இருப்பீங்க, ஒரு எஸ்தரா இருப்பீங்க. யாரோ ஒருத்தர் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சாருன்னா அதுக்கப்புறம் பெரிய அது இங்கே தான் ஆரம்பிக்குது. எங்கே உங்களுடைய மனதை சரி பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கிட்டு பிசாசுடைய கிரிகளை அழிக்கிறது. இப்போ சுகம் உண்டாகுன்னா அப்போ பிசாசுடைய கிரிகளை அழிக்கிறோம். அங்கே வியாதி நீங்குது. டாக்டர் மருந்து கொடுத்து சுகமாகிறது சரி, அது எனக்கு தெரியும். நாங்களும் அதெல்லாம் கவனிச்சிருக்கிறோம். நாங்கள் டாக்டர் இல்லை, ஆனால் டாக்டர் மருந்து கொடுத்தா சுகமாகும்னு எனக்கு நல்லா தெரியும். பைபிளும் அதான் சொல்லுது. கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, அங்கே ரண வைத்தியனும் இல்லையோ, சர்ஜன். அப்போ அங்கே அந்த காலத்திலேயே சர்ஜரி எல்லாம் நடந்திருக்குது. பின்ன ஏன் என் குமாரத்தி இப்படி வியாதி டாக்டர்காரெல்லாம் இருந்து ஏன்ப்பா வியாதியாக இருக்கீங்க அப்படின்னா மனசு சரியாகணும்ப்பா. மனசு சரியாச்சுன்னாக்க எல்லாம் சரியாயிரும்ன்றார். இப்போ நீங்கள் மனசை சரி பண்ணுறீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. நீங்கள் நான் சொல்கிறேன், சீக்கிரமாக வியாதி ஆக மாட்டீங்க, சீக்கிரமாக அதாவது பலவீனமாக மாட்டீங்க, சீக்கிரமாக வயசாக மாட்டீங்க. வியாதிக்காரவங்களாம் இப்போ சுகமாவீங்க, பலவீனர்கள்லாம் நல்லா பலசாலிகளாவீங்க. உங்களுடைய வாழ்நாள் நீடிக்கும். இந்த சபைக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு சீக்கிரமாக வயசாகாது. ஏன்னா அது மாதிரி வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அது உள்ளே போய் வேலை பார்க்கும். நீங்கள் உங்களுக்கு வயசாகாது, ஆனால் வாழ வயது போல ஆவீங்க. அல்லேலூயா. இதை பேசலாமா? நான் சொல்லுவேன், அந்த காலத்தில் அந்த இஸ்ரவேலர் பாவிகள் தான். ஆனாலும் கர்த்தர் போய் இந்த தேசத்தை பிடிக்கலான்னா போக மாட்டேன்ட்டாங்க. போயிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? போயிருந்தாங்கன்னா இவங்க பாவி தாங்க, ஆனால் கர்த்தர் சொன்னதை கேட்டு போயிருந்தாங்கன்னா தேசத்தை பிடிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் தான் சொல்கிறாரு. ஆனாலும் அதில் உழட்டிக்கிட்டு இருந்தால் கூட நான் சீக்கிரமாக தெளிந்த புத்தி உள்ளவர்கள் ஆறாக இருந்து நான் முன்னேற போகிறேன், பலசாலியாக போகிறேன், நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், நன்மைகளை சுதந்திரிக்கன்னு சொன்னீங்கன்னா அது அப்படி தான் ஆகும். பாவியை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாவிக்கு கூட தேசத்தை சுதந்திரிக்க கிருபை கொடுக்குறாரு. நீங்கள் பரிசுத்தவான்களுங்க, நீங்கள் நீதிமான்களுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அதிகாரம் பெற்ற ஆளுங்க, கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரருங்க. அது செத்து பரலோகம் போகிறது கெட்டிக்காரத்தனம் இல்லை, இங்கே இருந்து கர்த்தருடைய காரியத்தை செய்கிறது தான் கெட்டிக்காரத்தனம். நான் பெரியதை சாதிப்பேன், இங்கே சாதிக்கிறதுக்கு என்னமோ இருக்குது. செய்யலாமா? கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், பெரிய காரியங்களை சாதிப்பீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். என் சரீரத்தின் எல்லா பகுதிகளும் சரியாக இயேசுவின் நாமத்தினாலே சரியாக, கண்ணே சரியாக, காதே சரியாக, இருதயமே சரியாக, நுரையீரலே சரியாக, கிட்னியே சரியாக, குடலே சரியாக, கைகால்களே சரியாகுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க சொன்னீங்களா? நடக்குதா? நடக்கும். நீங்க சொல்றது நடக்கும். அப்படிதான் அவர் சொல்லிவிட்டார். நீங்க சொல்ல எவனாவது இந்த மலையை பார்த்து வேந்துவோம் என்று சொல்லி தன் இருதயத்தில், இருதயம் மட்டும் உலட்டக்கூடாது. இப்போ என்ன பண்ற, உலட்ட இருதயத்தை கூட ஒழுங்கு ஆக்குறாங்க. சரி ஆகுது, மரம் போகுது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, பலசாலி ஆகிறேன், சுகம் ஆகிறேன், என் சரீரத்தின் பகுதிகள் சரியா வேலை செய்யுது. அல்லேலூயா. என் கண்கள் செவையாய் பார்க்கிறது, என் காதுகள் நன்றாய் கேட்கிறது, என்னுடைய இருதயம் உணர்கிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். சொல்லுங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். சொல்லுங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். உணர்வுள்ள இருதயம் எனக்கு உண்டாகிறது. இருதயமே உணர்வுள்ள இருதயமாக மாறு. இருதயமே உணர்வுள்ள இருதயமாக மாறு. என் கண்ணே காண்கிற கண்ணாயிரு, என் காதே கேட்கிற காதாயிரு. நீங்க சொல்லுங்க, நடக்குது.